கேரளா டியர் புக்கிங் ஆப். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் அனுப்பிச்ச லிங்க்கை தட்டுங்க. டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு வருதுல, ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங் வருதா, செட்டிங் பண்ணுங்க. ஹலோ கேட்டால் ஹலோ கொடுத்துருங்க. ஹலோ கொடுத்துட்டு கீழே இன்ஸ்டால் தட்டினா இன்ஸ்டால் ஆகும். ஓப்பன் பண்ணால் இது மாதிரி வரும். அப்போது கீழே ரெஜிஸ்டரில் போய் பேர், ஃபோன் நம்பர், ரெஃபரல் கோட். ஃபோன் நம்பர் சொல்ல எனக்கு ஐடி வர போகிறேன். இல்லை சும்மா வீடியோக்கா. ஃபோன் நம்பர் சொல்ல. இது பாருங்க, நம்பர் கட்டாங்க. ஓகே, ரெஃபரல் கோட் LBCU 1055. ரெஃபரல் கோடு பார்த்தோம்னா LBCU 1055. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்டர்னு வந்துடும். இங்கே பாஸ்வேர்டு எது வேணால் போடலாம். 1 2 3 4. கீழே அதே பாஸ்வேர்டு போடணும். ஆனால் 1 2 3 4 கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன கட்டை மாதிரி வரும், அதில் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர். அவ்வளோதான். மறுபடியும் ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டால் ஓகே ஆகிடும். ஃபோன் நம்பர் சொல்கிறா. 45 ஓகே கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட பாஸ்வேர்டு 1 2 3 4 ஓகே கொடுத்தீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிடும். இது வந்து கேரளா புக்கிங் பண்ணுற ஆப்பு, இது டியர் புக்கிங் பண்ணுற ஆப்பு. இப்போ கேரளா புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பே அமுக்கணும், மறுபடியும் இங்கே பே அமுக்கணும். இது சிங்கிள் போர்டு, இது டபுள் போர்டு, இது 3 நம்பரு, இது 4 நம்பரு. இப்போ சிங்கிள் போர்டுனா ஒருனா ABC எதாவது போட்டுக்கலாம், டபுள்னா AB AC BC போட்டுக்கலாம். 4 நம்பரில் 19 ரூபா செட்டு இருக்குது. 4 லட்ச ரூபா வின்னிங், 100 ரூபா செட்டு இருக்குது. 19 ரூபா செட்டு 95,000 வின்னிங்க. டியருக்கும் அதே தான். இப்போ சப்போஸ் இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுனா மேலே ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனிங்கன்னா கீழே இது அமுக்குனா காயின் மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் ஒரு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொடுத்துட்டு கீழே கண்டினியூ வரும், கண்டினியூ கொடுத்துருங்க. 100 ரூபான்னு ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு மினிமம் 100 ரூபா போல் கேம் போட முடியாது. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மெத்தட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கூகுள் பே போய்டும். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். சப்போஸ் நீங்கள் வின்னிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது? இப்போ ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் வரும். வின்னிங் வாங்கிட்டீங்கன்னா எப்படி எடுக்குதுன்னா ரைட் சைடு பட்டனை தட்டினீங்கன்னா இந்த பேனா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை போய் தட்டினீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் நம்பர் IFSC போட்டு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் போதும். அது அப்படியே அக்கௌண்ட் சேவில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலெட் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ வின்னிங் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ வித்ட்ரான்னு கொடுத்து அதில் அமௌண்ட்டை போட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கால் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட டிக்கெட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா லெஃப்ட் சைடு பட்டன் தட்டணும். லெஃப்ட் சைடு பட்டனா இப்போ நீங்கள் போட்ட டிக்கெட் இன்னும் ரிசல்ட் வரலன்னா லைவில் இங்கேயே இருக்கும், முடிஞ்சிச்சுன்னா ஃபினிஷில் இருக்கும். ஃபினிஷில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் போட்ட டிக்கெட்டை. அவ்வளோதான், ஈஸியான ஆப்பு. காசு அது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். ஓகே.